9வது நாள் போரில் பீஷ்மர் சர்வதோபத்ர வியூகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அமைச்சார். துரியோதனனை களத்தோட நடுப்பகுதியிலும் சல்லியனும் அஸ்வத்தாமனும் முன்னணியிலும் நின்னாங்க. பாண்டவர்கள் அவங்களுடைய படைகளை திரிசூல வியூகமாக நிறுத்தினாங்க. திரிசூலத்தோட 3 முனைகளிலும் அர்ஜுனன், திருஷ்டத்யும்னன், பீமன் இவங்கெல்லாம் நின்னாங்க. அர்ஜுனனோட ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு முன்னாடி கௌரவர் படை பரிதாபமாக காட்சி கொடுத்துச்சு. அபிமன்யுவும் போரில் நிறைய வீரர்களை கொன்னான். திரௌபதியுடைய புதல்வர்கள் 5 பேரும் அபிமன்யு கூட சேர்ந்துட்டு அவனுக்கு துணையாக இருந்தாங்க. இதுக்கு இடையில் பீஷ்மர் பாண்டவர் சேனைக்கு பெரிய நாசத்தை விளைவிச்சிட்டு இருந்தார். அதனால் பாண்டவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து பாட்டனாரான பீஷ்மரை எதிர்த்தாங்க. இருந்தாலும் கூட பீஷ்மரை வெல்ல முடியலை. பாண்டவர் படையில் கடுமையான சேதத்தை பீஷ்மர் உண்டாக்குனார். பாண்டவர் படை பல திசைகளிலும் சிதற ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து கிருஷ்ணர் ரொம்பவுமே கவலைப்பட்டார். அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்னா, அர்ஜுனா, நீயும் உன்னோட சகோதரர்களோ 13 ஆண்டுகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த காலம் இப்போ வந்திருக்கு. சத்திரிய தர்மத்தை நினைவில் வச்சுக்கோ. பீஷ்மரை கொல்றதுக்கு நீ தயக்கமே காட்டாத அப்படின்னு சொன்னார். அதுக்கு அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, யாராலுமே வெல்ல முடியாத பீஷ்மரை நான் வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேரை பீஷ்மரை நோக்கி செலுத்துமாறு கிருஷ்ணர்கிட்ட சொன்னான். யுத்தத்தில் இருந்து சிதறி ஓடிட்டு இருந்த பாண்டவ சேனை அர்ஜுனன் பீஷ்மரை முனைந்து எதிர்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் மறுபடியும் வந்து யுத்தத்தில் கலந்துருச்சு. பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்தாலும் கூட அர்ஜுனன் தயக்கம் காட்டுறதாகத்தான் கிருஷ்ணர் அப்பவும் நினச்சாரு. பீஷ்மரோட உருவத்தில் இந்த யுகத்தோட முடிவே வந்துருச்சோ அப்படின்னு எல்லாருமே பயப்படும்படியாக பீஷ்மர் கடுமையாக போர் புரிந்தார். இதை பார்த்துட்டு கிருஷ்ணரால் பொறுத்துக்கவே முடியல. உடனே அவர் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்னா, அர்ஜுனா, நீ சரிவர போர் புரியவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு ரதத்தை விட்டு இறங்கி சக்கராயுதத்தை எடுத்துட்டு பீஷ்மரை நோக்கி வேகமாக போனார். இப்படியா தன்னை நோக்கி ரொம்ப கோபமாக வர கிருஷ்ணரை பார்த்துட்டு பீஷ்மர் என்ன சொன்னாருன்னா, கிருஷ்ணா, வா வா, உன்னால் கொல்லப்பட்டு நான் உயிரை விட தயாராக இருக்க அப்படின்னு சொன்னார். உடனே கிருஷ்ணரை பின்தொடர்ந்து போன அர்ஜுனன் அவரை 2 கரங்களாலும் கட்டி பிடிச்சிட்டு, கிருஷ்ணா, ஆயுதமேந்தி போர் புரிய போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொன்ன வாக்க பொய்யாக்க வேண்டாம். பீஷ்மரை அம்பு எய்து அவரை வீழ்த்துறது என்னோட பொறுப்பு. தயவு செஞ்சு தேரில் ஏறி குதிரைகளை செலுத்துங்க அப்படின்னு வேண்டி கிருஷ்ணரை ரதத்துக்கு திரும்ப அழைச்சிட்டு போனான். இதுக்கப்புறமா கூட பீஷ்மர் பாண்டவர்களுடைய படையில் பெரிய நாசத்தை தான் விளைவிச்சிட்டு இருந்தார். அந்த நிலைமையில் 9வது நாள் யுத்தம் முடிவுக்கு வந்துச்சு. கௌரவர்கள் எல்லாருமே அழிஞ்சா கூட பீஷ்மர் ஒருத்தர் மட்டுமே அவங்கள வெற்றி பெற செஞ்சிடுவார் அப்படிங்கிறத பாண்டவர்கள் உணர்ந்தாங்க. அன்றைக்கி ராத்திரி தன்னுடைய பாசறையில் தருமன் தன் சகோதரர்களுடனும் கிருஷ்ணருடனும் தன்னோட தரப்பில் போரிட்டு இருந்த பல முக்கியமான அரசர்களுடனும் சேர்ந்து ஆலோசனை நடத்தினான். அப்போ அங்கே ஆலோசனைக்காக கூடியிருந்தவங்களையும் முக்கியமாக கிருஷ்ணரையும் பார்த்து தருமன் என்ன சொன்னான்னா, பீஷ்மர் நம்மால் வெல்ல முடியாதவராக காட்சி கொடுக்குறாரு. என்னோட அறிவு குறைவு காரணமாக பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் செய்ய நான் துணிஞ்சிட்டேன். இப்போ அது நடக்காத காரியம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. யுத்தத்தில் இப்போ எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட சகோதரர்களும் மற்ற வீரர்களும் எனக்காக பெரிய துன்பத்தையே இந்த யுத்த களத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பீஷ்மர் பெரும் நாசத்தை விளைவிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில் நம்மோட உயிரை காப்பாற்றுறது கூட கஷ்டங்கிற நிலைமை வந்துருச்சு. அதனால் நான் காட்டுக்கு போய் மீதி இருக்கிற என்னோட வாழ்நாளை கழிக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படியா ரொம்பவுமே மனசோர்வு அடைஞ்சு பேசிய தருமனுக்கு தைரியம் சொன்னார் கிருஷ்ணர். அவர் என்ன சொன்னார்னா, தருமனே, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவர்களே எதிர்த்து வந்தால் கூட வெல்லக்கூடியவங்க தான் உன்னோட சகோதரர்கள். அவங்கள வீழ்த்தக்கூடிய பகைவர்கள் பிறக்கலை. இதில் உனக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லு, நானே யுத்தத்தில் புகுந்து பீஷ்மரை வீழ்த்தி கொன்னுடுறேன். பீஷ்மரை யுத்தத்தில் வீழ்த்துவதா அர்ஜுனன் ஒரு சபதம் செஞ்சிருக்கா. அது காப்பாற்றப்பட வேணுமே அப்படிங்கிற எண்ணத்தினால தான் நான் பீஷ்மரை இன்னமும் யுத்தத்தில் எதிர்க்காமல் இருக்க. தேவர்களையே வெல்லக்கூடிய திறமை படைச்ச அர்ஜுனன் பீஷ்மரை எளிதாக வென்றுடுவான் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. பீஷ்மரோட அறிவு இப்போ மயக்கம் அடைஞ்சிருக்கு. அவரோட ஆயுட்காலம் முடிவை நெருங்கிட்டு இருக்கு.
அதனால தான் அவர் இப்படி போர் புரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் இப்படி சொன்னது கேட்டுட்டு தர்மன் மன ஆறுதல் அடைஞ்சான். அவன் என்ன சொன்னான்னா, கிருஷ்ணா, யுத்தத்தில் ஆயுதம் ஏந்த போகிறதில்லங்கிற சபதத்தை கிருஷ்ணர் மீறிட்டாருங்கிற அவச்சொல் வந்துடக்கூடாது. அதனால் யுத்தத்தில் நீங்கள் இறங்குறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம எல்லாருமா சேர்ந்து இப்போ பீஷ்மரை போய் சந்திப்போம். அவரை வீழ்த்துற வழியை அவர்கிட்ட இருந்தே தெரிஞ்சுட்டு அவரை வீழ்த்துவோம். கிருஷ்ணா, சத்திரிய தர்மத்தை நினச்சி என்னோட மனசே புழுங்குது. நம்மோட குலத்துக்கே மூத்தவரான பீஷ்மரை கொல்றதுக்கு நான் விரும்புகிறேன். இப்பேற்பட்ட சத்திரிய தர்மம் நிந்திக்கத்தக்கது அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை சொன்னான். இதுக்கப்புறமா தர்மனோட யோசனையை கிருஷ்ணரும் ஏற்றுக்கிட்டாரு. எல்லாருமா சேர்ந்து போய் பீஷ்மரை சந்திச்சாங்க. பீஷ்மர் அவங்கள வரவேற்று என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த காரியத்தை நான் இப்போ செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? யுத்தத்தில் உங்களுக்கு நன்மை செய்வது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தருமன் என்ன சொன்னான்னா, இந்த யுத்தத்தில் நாங்கள் எப்படித்தான் வெற்றி அடைய போகிறோமோ அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே புரியலை. பகைவர்களால் உங்களோட கை தாழ்ந்து போகக்கூடிய நிலைமை வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. நான் ராஜ்யமற்று போகிறது தர்மம் இல்லை அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி நினைக்கிற உங்களோட அம்பு மலையை தாங்குகிற வல்லமை என்னோட படைக்கு கிடையவே கிடையாது. உங்களை வெல்லலைன்னா இந்த யுத்தத்தில் நாங்கள் அழிஞ்சிடுவோம். நாங்கள் அழியணுங்கிறது உங்களோட விருப்பம் இல்லை. அதனால் உங்களை எப்படி வெல்லுறதுங்கிற வழியை நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லித்தரணும். நாங்கள் வெல்லருக்கு உங்களோட வீழ்ச்சி அவசியம்னு ஆயிடுச்சு. அதனால் உங்களோட வீழ்ச்சிக்கு என்ன வழிங்கிறத உங்ககிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பீஷ்மர் என்ன சொன்னார்னா, இங்கே பாரு தர்மா, நான் போரில் புறமுதுகு காட்டி ஓடுபவர் கூடவும் ஆயுதம் இல்லாதவரோடும் பெண்ணோடும் போரிட மாட்டேன். துருபதனோட மகனான சிகண்டியோ முதல்ல பெண்ணாக பிறந்து அதுக்கப்புறமா ஆண் தன்மையை அடைஞ்சவன். அதனால் சிகண்டிக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். இதை ஞாபகத்தில் வச்சுட்டு சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் என்ன தாக்கட்டும். என்ன ஆயுதங்கள்னால தாக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மட்டும்தான். அதனால் சிகண்டியை முன்னாடி நிறுத்தி அர்ஜுனன் என்ன தாக்கட்டும். சிகண்டிக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். அதனால் அந்த நிலைமையில் அர்ஜுனனால் என்ன வீழ்த்திட முடியும். அப்படி நான் வீழ்ந்ததுக்கு அப்புறமா துரியோதனாதிகளை வெல்வதுங்கிறது உங்களுக்கு எளிதான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்படியா பீஷ்மரை வீழ்த்துறதுக்கான வழியை பீஷ்மர்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கிட்டா தருமன். அதுக்கப்புறமா பீஷ்மரை வணங்கிட்டு தருமனும் அவங்க கூட வந்தவங்களும் அவங்களுடைய பாசறைகளுக்கு திரும்பினாங்க. சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை தாக்கிறதுக்கு அர்ஜுனன் சம்மதிச்சா பாண்டவர்கள் எல்லாரும் பெருத்த மன நிம்மதி அடைஞ்சாங்க. யுத்தத்தோட 9வது நாள் இப்படியா நிறைவடைஞ்சது. அடுத்தது 10வது நாள் யுத்தம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா பீஷ்மரை வீழ்த்தக்கூடிய வழியை பீஷ்மர்கிட்ட இருந்தே பாண்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் 10வது நாள் யுத்தத்தில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டாரா இல்லையா, இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.